உங்கள் அனைவரையும் தமிழ் லைவ் ட்ரேடிங் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் கருணாகரன். போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தமிழ் லைவ் ட்ரேடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஷேர் மார்க்கெட்டுன்றது ஒரு ஷேரை வாங்கி செல் பண்ணுறதுக்கு பேர் தான் ஷேர் மார்க்கெட். ஸோ இதை வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது நார்மல் நம்ம மார்க்கெட் மாதிரி தான். ஸோ இப்போ ஒரு வெஜிடபிள் மார்க்கெட்னால் வெஜிடபிள் நம்ம வாங்குவோம், ஸோ அதுக்கான அமௌண்ட் கொடுப்போம். ஸோ இங்கேயும் அது போல் தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஷேர்ஸ் வாங்குகிறோம், அதுக்கான அமௌண்ட்டை கொடுக்குறோம். ஸோ திரும்ப நம்ம ஷேர் வந்து செல்லிங் பண்ணும்போது அவங்க வந்து திரும்ப நமக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஒன்று ப்ரைமரி ஷேர் மார்க்கெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்டரி ஷேர் மார்க்கெட். அப்படின்னா ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு அவங்க வந்து செபியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுடைய ஷேரை ஃபஸ்ட்டு சேல் பண்ணுவாங்க பப்ளிக்கிட்ட, ரீட்டைலர் இன்வெஸ்டர்கிட்ட. ஸோ அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரைமரி ஷேர் மார்க்கெட். ஸோ இதை பற்றி நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஃபுல் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது மிஸ்டர் ரவி அப்படின்றவர் வந்து ஒரு கம்பெனியோட ஏபிசி ப்ரைவேட் லிமிட்டோடைய ஓனர் அவர். ஸோ அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக தான் இருக்குது. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாருனா, இப்போது அவங்களுடைய ஷூஸ் எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்களால வந்து கஸ்டமருக்கு வந்து சப்ளை பண்ணவே முடியலை. ஸோ அவங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஆனால் அவங்கக்கிட்ட இருக்க பிளான்ட்டில் ஒரு 1000 ஷூஸ் பர் டே அப்படின்ற மாதிரி தான் ரெடி பண்ண முடியும். ஸோ அப்போ அவர் ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போது இன்னொரு பிளான் போடணும், இன்னொரு பிளான் போட்டு ஒரு 1000 ஷூஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணால் கஸ்டமர் எல்லாருக்குமே நம்ம ஈஸியாக சப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களோட ரிக்குயர்மெண்ட்டை வந்து ஃபில்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு என்னென்னா மினிமம் ஒரு அமௌண்ட் வந்து 2 crore அப்படின்ற அமௌண்ட் வந்து அவருக்கு தேவைப்படுது. ஆனால் பட் அந்த அமௌண்ட் வந்து அவர்கிட்ட கிடையாது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒன்று பேங்க்குக்கு போவார். ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபுல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா பேங்க் வந்து லோனாக ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30% 20% மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து செபி கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து செபி கிட்ட போயிட்டு செபிக்கிட்டையும் ப்ளஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சி பிஎஸ்சி இவங்க 2 பேர்கிட்டையும் வந்து கேட்குறாங்க. ஸோ நான் வந்து இப்போது இந்த மாதிரி பண்ண போகிறேன், ஸோ எனக்கு வந்து 2 crore வந்து அமௌண்ட் தேவும், இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா செபியும் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஒரு லாஸ்ட்டு 3 yearsக்கு வந்து அவங்களுடைய ஃபுல் கம்பெனியோடைய ஆடிட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இன்கம் ப்ளஸ் ரெவன்யூ அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்தையுமே ஆடிட் பண்ணுறாங்க. ஸோ ஆடிட் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கம்பெனியோடைய வேல்யூ ஒரு ஷேர் வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கம்பெனியோடைய வேல்யூவில் வந்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ஷேர்ஸ் கொடுக்கலாம், ஸோ இத்தனை குவான்டிட்டி ஷேர்ஸ் தான் கொடுக்க முடியும், இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படி ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியோடைய ஷேரை பப்ளிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ப்ரைமரி ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பப்ளிக்கிட்ட எப்படி கொண்டு போவாங்கன்னா ஐபிஓ அப்படின்றத கொண்டு போவாங்க. ஸோ ஐபிஓன்றது வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஸோ இப்போ ஐபிஓனா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நேம் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு இண்டஸ்ட்ரியலுடைய நேம் ப்ளஸ் அவங்க எப்போ வந்து அப்ளை பண்ணலாம், ஒரு இன்வெஸ்டர் வந்து அந்த ஷேர்ஸை எந்த டேட்டுக்குள்ளே வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இந்த கம்பெனியோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து 2 ரூபா அப்படின்னு வந்து இனிஷியல் ப்ரைஸ் வந்து 2 ரூபா ஒரு ஷேர் அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க குவான்டிட்டி வந்து இப்போ 1 crore ஷேர்ஸ் வந்து அவங்க அலோகேட் பண்ணுறாங்க இந்த கம்பெனிக்கு. ஸோ அப்போ 1 crore இன்ட்டு 2 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 crore வந்து மிஸ்டர் ரவிக்கு வந்து கலெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த ஷேர்ஸ் எல்லாமே இன்வெஸ்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு இன்வெஸ்டர் அப்படி ஒருவேளை நீங்கள் இல்லை வேறு யாரோ இல்லை நானோ ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 குவான்டிட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் 5000 குவான்டிட்டி அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஷேர் 2 ரூபா. ஸோ 5000 குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 10,000 வந்து கொடுத்து நான் என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்லேருந்து நான் இவங்களுக்கு வந்து ரிக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய ரிக்வஸ்ட் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸோ ப்ரைஸ் எல்லாம் ஓகே அப்படின்ட்டு இவங்க வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா இன்வெஸ்டருமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ மிஸ்டர் ரவிக்கு தேவையான 2 கோடி ரூபாய் பணம் வந்து பொதுமக்கள் கிட்டேருந்து இன்வெஸ்டர்கிட்டேருந்தும் எல்லாருமே அவங்க மிஸ்டர் ரவி வந்து கலெக்ட் பண்ணிடுவார். ஸோ இப்போ வந்து ரவி வந்து கலெக்ட் பண்ணிட்டார். இப்போ 2 crore வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக்கிட்டேருந்து அந்த ஐபிஓ மூலயமா கலெக்ட் பண்ணிட்டார். ஸோ இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா
ஸோ இவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஷேர்ஸை வந்து பப்ளிக்காக விடணும். ஸோ இப்போ முன்னாடி வாங்கின இன்வெஸ்டர்லாம் அதை செல்லிங் பண்ணணும். ஸோ இனிஷியல் ஆஃப் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்ஸை கம்பெனிக்கிட்டேருந்து இன்வெஸ்டரால் வாங்க மட்டும்தான் முடியும். ஸோ ப்ரைமரி ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாங்கின ஷேர்ஸை திரும்ப செல்லிங் பண்ண முடியாது. ஸோ அப்படி செல்லிங் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து செகண்டரி ஷேர் மார்க்கெட் அப்படின்ற அதுக்குள்ளே போனால் மட்டும்தான் அவங்க வந்து அந்த ஷேர்ஸை செல்லிங் பண்ண முடியும். ஸோ இப்போ செகண்டரி ஷேர் மார்க்கெட்டுன்றது வந்து ஸோ ஆல்ரெடி இன்வெஸ்டர் ஐபிஓ மூலயமா ஒரு ப்ரைமரி மார்க்கெட்டில் வாங்கின ஷேர்ஸை இந்த செகண்டரி மார்க்கெட்டில் வந்து செல்லிங் பண்ணலாம். ஸோ இன்னொரு புதுசாக போகிற ட்ரேடரோ இல்லை இன்வெஸ்டரோ அவங்களும் இந்த ஷேர்ஸை பை பண்ணலாம். ஸோ சடன் டைமிங்கில் வந்து பையும் பண்ணலாம், செல்லிங்கும் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்டரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் மிஸ்டர் ரவி வந்து பிளான் பண்ணி செகண்ட் பிளான்ட் வந்து பட்டிட்டார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நல்ல மார்க்கெட்டில் அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ₹2 கொடுத்த ஷேர் ₹4 ஆகலாம், ₹6 ஆகலாம், ₹7, ₹8 இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை அதிகமாக விலை ஏற்றிக்கிட்டே போவாங்க. ஸோ இப்போ அந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் வந்து ஒரு ₹10 ஒருத்து அப்படி அதுக்கு மேலே ஒருத்து இல்லை அப்படின்னா அந்த ₹10 முடிச்சிடுவாங்க. அதுக்கு மேலே அந்த ஸ்டாக்கை வந்து கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக்கில் இன்னும் நல்ல ஒரு நியூஸ் இருக்குது, ஸோ இன்னும் அந்த கம்பெனியோடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ரைஸை வந்து இன்னும் மேலே கொண்டு போவாங்க. ஸோ இல்லை அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எல்லாருமே ஷேர்ஸை வந்து செல்லிங் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அப்படி வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து நல்ல விலை குறைஞ்சிரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திரும்ப அது கம்மியாகிட்டே ரொம்ப ₹2 வரலாம், இல்லை அது கீழே வரலாம், இல்லை ஒரு ₹4 வரலாம். ஸோ அந்த ரேஞ்சில் வந்துடும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி மார்க்கெட்டும் செகண்டரி மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கர் மூலயமா தான் நம்ம வந்து அந்த ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ செகண்டரி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி அண்ட் என்எஸ்சி ஸோ இவங்கக்கிட்டேருந்து புரோக்கர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த புரோக்கர்ஸ் கிட்டேருந்து தான் பையரோ இல்லை செல்லரோ இப்போ நீங்கள் ஒரு ஷேரை வாங்குறீங்க அப்படின்னா இந்த புரோக்கரை காண்டாக்ட் பண்ணி தான் நீங்கள் ஷேர்ஸை வாங்க முடியும். ஸோ செல்லர்ஸும் இப்போ நான் வாங்கி வச்சுருக்க ஒரு 50 ஷேர் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த 50 ஷேரை நான் செல்லிங் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த புரோக்கரை தான் நான் காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. ஐசிஐசிஐ டைரக்ட், ஜிரோதா, ஆப்ஷாட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்களை நீங்கள் யாரை வேணாலும் காண்டாக்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி புரோக்கர்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஷேர்ஸை வாங்கவோ இல்லை செல்லிங் பண்ணவோ முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.